ஏய் வானதி, உள்ள என்னதான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? வெளியே வா, வந்து ஒரு பிடி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி ரொம்ப கோவத்தோட அங்க உள்ள ரூம்ல இருந்த வானதிய ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட, வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த வானதி இங்க காமாட்சி கிட்ட, அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடி குரலே ஒரு மாதிரி இருக்கு? என்ன மறுபடியும் இப்ப பாண்டி வீட்டுக்கு போகணும் அதை தானே சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமாட்சி கேட்க, இல்லம்மா, இனிமே நான் பாண்டிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு பாண்டிய பிடிக்கலம்மா. அவனோட சுயரூபத்தை பற்றி இன்னைக்கு தான் நான் நல்லாவே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நீ மாப்பிள்ளை பாருமா, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைக்கு நான் கழுத்தை நீட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேசினதை கேட்டு அங்கே இருந்த சந்துரு, வானதியோட அப்பா அம்மானு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. என்னங்க இது கூத்தா இருக்கு? என்னமோ ஊர்ல இல்லாத ஆம்பளை மாதிரி அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அப்படியே பிடிவாதமா இருந்தா, திடீர்னு என்னமோ அவனை பிடிக்கவே இல்லை, நான் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நம்ம கிட்டே வந்து பேசுறா. இது கனவா இல்ல நினைவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமாட்சி பேச, அம்மா நான் தான் சொல்றேல, இது நினைவு தான். எனக்கு அந்த பாண்டியை பிடிக்கல, பாண்டியையும் பிடிக்கல, பாண்டி குடும்பத்திலையும் யாரையும் எனக்கு பிடிக்கல. நீ பாக்குற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தட்டுல அங்க வானதி கை கழுவிட்டு எழுந்து நேரா ரூமுக்குள்ள போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கடைக்கு வந்த பாண்டியோ ரொம்ப வருத்தமாவே இன்னும் வானதி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கடத்தெருவுல இருந்து எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்க. அதே நேரம் கூட வேலை செய்யற பையனும், என்னண்ணே என்னமோ வானதி வரல போல இருக்கு. ஆமாண்டா, நீ வேலை பாரு. எப்படி இருந்தாலும் கோச்சுக்கிட்டு போனா திரும்ப என்கிட்ட வந்து பேசுவான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னமும் வானதி வரல. மனசுக்கு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியை நினைச்சு அங்க பாண்டி ரொம்ப வருத்தமா இருந்துகிட்டு இருக்க. வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துக்கிட்டு அங்க பாண்டி வீட்டுக்கு கிளம்ப, வீட்டுக்கு போற வழியில எதிரில வந்த அங்க சந்துருவோ வேணும்னே அங்க பாண்டி கிட்ட வம்பு இழுக்கிறாரு. டேய், ஒழுங்கா உன்னால பார்த்து வர முடியாதா? எதிரில் ஆள் வர்றது உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ரொம்ப கோவத்தோட சந்துருவை பார்த்து கேட்க, என்னது எனக்கு கண்ணு தெரியலையா? என்னடா என்னமோ உங்க காதல் தெய்வீக காதல், கல்யாணம் பண்ணா பாண்டிய தான் கல்யாணம் பண்ணுவேன்னு என் தங்கச்சி வானதி அப்படி உருகி உருகி சொல்லுவா. கடைசியில பார்த்தா எனக்கு பாண்டியும் வேணா பாண்டி குடும்பமும் வேணான்னு கேவலப்படுத்தி பேசி இப்போ அவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்க்க சொல்லி அவ வாயாலே சொல்லிட்டா. என்னடா உங்க காதல், காரி துப்புன காதல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சந்துரு பேச, வந்த கோவத்துக்கு அங்க பாண்டியோ சந்துருவோட கண்ணத்திலே ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுக்குறாரு. இங்க பாரு சந்துரு, எனக்கும் வானதிக்கும் நிறைய சண்டைகள் வரும். கண்டிப்பா வானதி என்கிட்ட பேசுவா. சேச்சே, அதெல்லாம் நீ எதிர்பார்க்காத. அவளே இன்னைக்கு காலையில எங்க கிட்ட சொல்லிட்டா, சீக்கிரமாவே அவளுக்கு ஒரு பையனை பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி வைப்போம். நீ ஏமாந்து தானே நிக்க போற, நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சந்துருமே கிளம்பி போக, ரொம்ப மனசு வருத்தத்தோட பாண்டி நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு பாண்டி ரொம்ப வருத்தத்தோட வரதை பார்த்து நிலா இருந்துக்கிட்டு, என்ன பாண்டி சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி இருக்கு, முகமெல்லாம் ஒரு வருத்தமா இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, உடனே பாண்டி இருந்துக்கிட்டு, சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தமாவே அங்கே ஒன்றும் இல்லைன்னு இங்கே பாண்டி சமாளிச்சுக்கிட்டு இருக்க. அது நேரம் சோழனும் அங்கே வராரு. என்னடா பாண்டி, நீ இப்படியெல்லாம் சோகமா இருந்ததே இல்லை, என்னாச்சு? நான் நேற்று ஏதாவது பேசினனே, அதில் அந்த வானதி கோச்சிக்கிட்டு போயிட்டாலே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்க, உடனே நிலா இருந்துக்கிட்டு, என்ன சோழன், இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா? பிரச்சனையே உங்களால தான். வானதி ஏற்கனவே எதுக்கு எடுத்தாலும் கோச்சுப்பாங்க. இதுல நீங்க வேற தேவையில்லாம நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒருத்தவங்க மேல அக்கறையா சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டு ஒரு பொண்ணு பார்த்துக்குதுன்னா அந்த பொண்ணை ஏதோ பாராட்டுறதை விட்டுட்டு தேவையில்லாம அந்த பொண்ணை கிண்டல் பண்ணி பாருங்க, வானதி கோச்சிக்கிட்டு போய் இப்போ பாண்டிக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. பாவம், வானதி பாண்டிக்கு ஃபோன் பண்ணவே இல்லை போல இருக்கு, இல்லையா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, இங்க ரொம்ப வருத்தமாவே பாண்டியோ, ஆமா எனக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, அதே மாதிரி அவங்க அண்ணன் சந்துருவையும் நான் வழியில பார்த்தேன். என்னடா சொல்ற, அந்த சந்துருவை பாத்தியா? ஆமாண்டா பார்த்தேன். வானதி என் மேலே கோபப்பட்டு வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் என்கிட்ட டென்ஷனாக பேசிட்டு வீட்டுக்கு போனவ தான். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பேசவே இல்லை. அது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் எனக்கு பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை, அந்த குடும்பத்தையும் எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வீட்டில் சொல்லியிருக்க போல இருக்கு. அந்த நாய் சந்துரு என்னையே வந்து அசிங்கப்படுத்திட்டு ரோட்லேயே கேவலப்படுத்தி பேசினான். அதான் வந்த கோவத்துக்கு அவனை ஒரு அறை விட்டு அனுப்பி விட்டுட்டேன். ஆனாலும் இப்போ வரைக்கும் நான் வானதிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு தாண்டா இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம சோழன் கிட்டையும் நிலா கிட்டையும் சொல்ல, உடனே நிலாக்கோ கோபம் வந்து, போதுமா சோழன், பிரச்சனை எல்லாமே உங்களால தான். இந்த
பல்லவனும் சும்மா இல்லாம வாயை வச்சுக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணி கடைசியில பாருங்க எந்த இடம் வரைக்கும் கொண்டு போய் நின்று இருக்கு. ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணலாம், ஆனா அவங்க மனசுக்கு கஷ்டம் வராத அளவுக்கு கிண்டல் பண்ணணும். வேற எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் அசிங்கப்படுத்தி பேசிட்டு போயிருப்பா. ஆனா வானதியா இருக்க வச்சுதான் பாவம் ஏதோ அமைதியா போயிட்டாங்க. இங்க பாருங்க சோழன், இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு முழு காரணமே நீங்க தான். அதனால நேரா வானதி வீட்டுக்கு போய் வானதி கிட்ட மன்னிப்பு கேட்டு இவங்க 2 பேரையும் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்ல, உடனே சோழன் இருந்துகிட்டு, ஐயோ அந்த குடும்பமா, அங்க போனாலே பஜாரி மாதிரி எல்லாரும் கத்துவாங்களே தவிர நாம பேசுறத கொஞ்சம் கூட காதுலே வாங்க மாட்டாங்க, முக்கியமா அந்த வானதியோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்ல, இங்க பாருங்க சோழன், அவங்க சண்டை போடுற குடும்பமா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நானும் உங்க கூட வரேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, இந்த பிரச்சனைய நானே சமாளிச்சுக்கிறேன். கண்டிப்பா வானதி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவா, அதுக்கப்புறம் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். இல்ல பாண்டி, வானதி அவ்வளோ லேசாலாம் உங்ககிட்ட பேசிட மாட்டாங்க. இந்த பிரச்சனைய நாங்களே உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம், சரியா? சோழன், நாளைக்கு காலையில நாம வானதி வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில இங்க சோழனை அழைச்சிக்கிட்டு அங்க நிலா நேரா வானதி வீட்டுக்கு போறாங்க. வீட்டு வாசலுக்கு வந்த இங்க சோழனையும் நிலாவையும் பார்த்து அங்க இருந்த காமாட்சியோட அம்மா, வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வைக்க, அதே நேரம் வானதி வெளியே வராங்க. வெளியே வந்த வானதியோ அங்க சோழனையும் நிலாவையும் பார்த்து, அம்மா இப்போ எதுக்காகம்மா இவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க? என்ன எதுன்னு வாசலோட பேசி அனுப்பி விட வேண்டியது தானே, இவங்க எதுக்காக வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேசிக்கிட்டு இருக்க. உடனே காமாட்சி இருந்துக்கிட்டு, ஏய் இருடி, அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்போம். ஏங்க எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி கேட்க, உடனே இங்கே நிலா இருந்துக்கிட்டு, வானதி ஏதோ சோழன் மேலே இருக்க கோவத்தில் தான் நீங்கள் பாண்டிக்கிட்ட நிறைய சண்டை போட்டிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. சோழனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? யார் மனசு கஷ்டப்படும்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பேசவே மாட்டாரு. பல்லவனும் சின்ன பையன், அதனால தான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம ஏதோ வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணியிருக்காங்க. மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இப்போ சோழன் இங்கே வந்திருக்காரு. சோழன், என்ன சோழன் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வானதி கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, உடனே சோழனும், வானதி என்னை மன்னிச்சிடு வானதி, ஏதோ நீயும் எங்க ஒரு குடும்பத்துல ஒரு ஃபேமிலி பொண்ணு நினைச்சுதான் நானும் உங்ககிட்ட அப்படி கிண்டல் பண்ணி நடந்துக்கிட்டேன். அதுக்காக பாண்டிய வேண்டாம், எங்க குடும்பம் பிடிக்கலன்னு என்ன வானதி இப்படியெல்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் முடிவெடுக்கிற? வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க. இதோ இருக்கானே சந்துரு, இவன் போய் பாண்டி கிட்ட சொல்லியிருக்கான். பாண்டி ஒரே மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டில் சாப்பாடு கூட சாப்பிடாம அவன் பாட்டுக்குன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீ உன் கோவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு பாண்டி கிட்ட பேசு வானதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் பேச, போதும் நிறுத்திடுறீங்களா? ஏதோ போனா போதுன்னு சொல்லிட்டு பாண்டி மேல இருக்க அக்கறையினால நான் நீங்க வீட்டில் இல்லாத நேரத்துக்கு வந்து சமைச்சு கொடுத்து அவங்கள ஒரு அன்பா பார்த்துக்கிட்டேன். நான் சமைச்சது பிடிக்கலனாலும் அப்பவே பிடிக்கல, நீங்க சமைக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்களும் கிண்டல் பண்றீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாம என்னோட காதலை புரிஞ்சுக்காம அந்த பாண்டியும் உங்க எல்லாரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்துற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் நேத்து காலையில கூட அந்த மெக்கானிக் ஷாப்ல போய் உக்காந்து பேசும்போது கூட என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல இருந்தே தெரியல அந்த பாண்டி என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு. நான் மட்டும் ஒருத்தனை காதலிச்சா போதாது, அவனும் என்னை காதலிக்கணும். இங்க பாருங்க, நான் முடிவு எடுத்தது தான். எங்க அம்மா அப்பா பாக்குற பையனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு கும்பிடு போடுறேன், இங்க இருந்து வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேச, உடனே நிலா இருந்துகிட்டு, ஐயோ நிலா, வீட்டில் எல்லாருமே என்னையும் தான் கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்காக கோச்சிக்கிட்டு போனா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? போதும் நிலா, நீங்க பேசாதீங்க. என்னமோ நீங்க தான் அந்த வீட்டுக்கு நல்ல மருமக மாதிரி. நான் அந்த வீட்டுக்கு வந்தா கூட என்னை கண்டுக்கிறதே கிடையாது. உங்களை மட்டும்தான் தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ஆடிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்தா என்னை கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. மதிக்காத வீட்டில் இனிமே என்னால வாழ முடியாது. முக்கியமா அந்த பாண்டிய நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். நீங்க என்னதான் பேசினாலும் சரி, யார் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்து பேசினாலும் சரி, இனி என்னோட முடிவுல இருந்து நான் மாறவே போறதில்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போயிடுங்க, இல்லனா எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி ரொம்ப கோவத்தோட நிலாவை பார்த்து பேச, உடனே இங்க சோழன் இருந்துகிட்டு, நிலா, இதுக்கு மேல நம்மளால இங்க பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க முடியாது. பாத்தியா வானதி எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு? என்னமோ ஒன்னதான் வீட்டுல எல்லாரும் தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களாம். என்ன வானதி பேசுற? நிலாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஓ, எனக்கு நல்லாவே தெரியும் சோழன். நீங்க விருப்பமே இல்லாம நீங்க நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க. ஆனா என்னமோ இவங்க தான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகங்கிற மாதிரியெல்லாம் எல்லாரும் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
முக்கியமா நிலாவை தூக்கி வச்சுக்கிட்டு பேசுறது சத்தியமா எனக்கு பிடிக்கவே இல்லை. இத நான் பல தடவை அந்த பாண்டி கிட்ட சொல்லியிருக்கேன். அப்ப கூட நீதான் அந்த வீட்டு மருமக, நீயும் இந்த வீட்டுக்கு வந்தனா உன்னையும் இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு பேசுவாங்கன்னு அவனும் சொன்னதே கிடையாது. இப்பேற்பட்ட ஒருத்தன் கூட என்னால அந்த வீட்டுல வாழ முடியாது. எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு 2 பேரும் கிளம்பிடுங்க. இல்லனா அதுக்கப்புறம் நான் வார்த்தையை விட்டுட்டேன்னா மனசு கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி, அம்மா இவங்களை முதல்ல இங்க இருந்து போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடவே நேரா ரூமுக்குள்ள போக, இத பாத்துக்கிட்டு இருந்த சோழனும், போதுமா நிலா, போதுமா, இதுக்கு மேல வானதியை நம்ம சமாதானப்படுத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. இனிமே எதுக்காக நாம இங்க இருக்கணும்? நீ வா நிலா. இதுக்கு மேல வானதி உன்னை ஒரு வார்த்தை சொன்னா கூட எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகிடும். எதுவா இருந்தாலும் பாண்டியே சமாளிச்சுக்கிட்டோம். வேணும்னா வானதியை பாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வேணானா தூக்கி போட்டுட்டு போகட்டும். பாண்டிக்கு வேற பொண்ணா கிடையாது. இதுக்கு மேலலாம் இந்த வானதி காலில் விழுந்து என்னால மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டு இருக்க முடியாது. முதல்ல நீ வா நிலா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நிலாவை அழைச்சுக்கிட்டு சோழன் ரொம்ப கோவத்தோடவே நேரா வீட்டுக்கு கிளம்பி போறாரு.